சூப்பர் லவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. ஓவர்சீஸ்ல எல்லாம் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க. உங்களது லவ் ஆக்வர்டா ம், இல்ல. இட் வாஸ் வெரி பியூர், ம், lovable, ம், actually lovable. It is nowhere awkward. It was so beautiful born together, to be frank. It was very real. It was normal. People are pathina. It is very genuine and very ம். noble. It is very lovable to see. Nowhere it is something wrong. அது மட்டும் assurance கொடுங்க. My கண்டிப்பா. close circles, you are a best man, to be frank. ம், A husband material. ம். Okay. தேங்க்யூ. Okay, Kamul. ஐயோ! ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அந்த ஷோல வந்து அந்த இப்போ இந்த மாரி தான் வெளிலலாம் ப்ராஜெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஆயிருக்கு, நெகட்டிவா ஆயிருக்கு இந்த லவ் வந்துன்றப்போ, வெளிய வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. No. அந்த மாரி அ வேற வேற Mm. பேர் சொல்லிலாம் கூப்ட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த அவங்கள அந்த இதுலயே லைக் வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லயே வந்து நான் வந்து சொல்லுவேன், இந்த மாரி அவங்க என்ன சொல்ட்டாங்க. நான் அதனால அப்படி தெரியாம பேசிட்டேன். ஐ அம் வெரி சாரி ஃபார் தட் சொல்லாம தான் இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஏதோ ஒரு வார்னிங்கோ, இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு எவிக்ஷன் இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ரெட் கார்டு குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆல்சோ அத ஜஸ்டிஃபை வேற பண்ணாங்க. நீங்க இவ்வளோ நாள் அதுதாங்க பண்ணிட்டு Hey, இருந்தீங்க வீட்ல. that was அது hateable. அதுதான் So only we have trended. இல்ல. இது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. மனசே I do உடைஞ்சிடுச்சு. understand. இவ்வளோ நாள் நான் அதத்தான் வீட்ல பண்ணியிருந்தேனா? அப்படின்ற மாரி அவரு கேட்குறாரு என்ன. அதுக்கு எனக்கு Yeah. எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியல. அது அப்படிதான். ரொம்ப Sometimes No, it Kamu, happens. please. Sorry, don't be. It's okay. Yeah, okay, bro. ம். Yep. It was great புரியுது, having புரியுது. you, Kamu. No worries, Kamu. It is really it's a bad ம், day for sure. But நீங்க ம், ரொம்ப நல்லா கேம் ப்ளே பண்ணீங்க. ரொம்ப நல்லா நீங்க ம், உண்மையா இருந்தீங்க. உங்களை நம்பின பீப்புளுக்கு நீங்க ரொம்ப உண்மையா இருந்தீங்க. உங்க கூட ம், சில பேர் விளையாடி இருக்கலாம். If you coming to ம், that person, seriously, I don't want to talk, but only one thing I'll ம், tell. தங்கச்சின்னு ம், சொல்லிட்டு அவங்க பத்தியே தப்பா பேசுனாங்க அந்த லேடி. I don't want to call ம். her lady also. அவங்க ஓகே. வந்து தப்பா பேசினது ஐ ஜஸ்ட் கிரைட் அ லாட். நீங்க அழுந்த போது ம், நான் அழுதுருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன். ம், நீங்க அழுந்த போது நான் ம், அழுதுருக்கேன். ஒன் ம், வீக் ஐ ஆல்சோ லைக் ஃபுட் இல்லாம ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணாம. ஸோ ம், நான் ஒன்னு சொல்றேன் கம்ருதீன், எனக்கு 4 years ம், பேபி இருக்கு. ஐ எம் Paru's age only, but I'm not more elder. But I have a ம், 4 years of kid. In future husband ம். யார் மாதிரி இருக்கணும்னா ஐ வாண்ட் யூ, லைக் someone like you to be her husband, to take care of her so good. ஸோ அந்த மாதிரினா கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க ம், I can't say in front of you, I can't tell, but you are a very good guy. I'm telling you, அவங்க சொன்னது விஜேஸ்க்கு அவங்க ம். I don't want to say anything, but அவங்க ஷோ பார்க்கல, அது மட்டும் தான் உண்மை. அவங்க வந்து மேபி அவர் கேட்கும். ஜஸ்ட் அ ஹோஸ்ட் தான். அவருக்கு என்ன சொல்லியிருப்பாங்களோ அதானே சொல்லியிருப்பாரு. Yep. அண்ட் ஹி இஸ் நோ வே கனெக்டட் டு ஹி ஹாஸ் நோ அதர் இன்டென்ஷன் டு சே எனிதிங் பேட் அபவுட் எனிபடி. பிகாஸ் அது அவரோட வேலை இல்லைல்ல. Correct. ஸோ மேபி த ஷோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஷோ, ஹவு இஸ் இட் கோயிங், அண்ட் வாட் இஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் த ஷோ, அண்ட் ஹவு இட் கேன் பி யூனோ மேட் இட் ஆஸ் அ வெரி கிரேட் ஷோ. அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாரான யோசிச்சு என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி இஸ் ஹாப்பி ஒன்லி. எல்லா கண்டஸ்டன்ஸுமே தே பீன் நார்மலைஸ்டு. இப்போ சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஓகேவன் தான் இருக்கு. அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி அ வெரி குட் லைஃப் ஃபார் தெம். அவங்களும் நிறைய கனவுகளோட உள்ள வந்திருப்பாங்க. எந்த ஒரு ஹேட்ரடுக்கோ எந்த ஒரு இதுக்கோ அவங்க மாட்டாம அவங்க நல்ல ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நான் ரொம்ப Yeah. ஆசைப்படுறேன். ஏன்னா That is what ஆமா. you Kamu. You feel தேங்க்யூ. good for others, you will get definitely good. Thank you. என்னோட டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. I am just getting down now. ஆஃபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். It's great chance to thank you AK bro. Thank Thank you you. everyone. Thank you. Bro, I told you தேங்க்யூ. Kamu, please come to Kamruddin Squad. We have lots of Anvudin over there. Ruby, for example, கண்டிப்பா, she told, please come. I'm கண்டிப்பா requesting நான் you. வரேன். நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. Sure. Yeah, ம், please come. கண்டிப்பா, Okay. கண்டிப்பா. Okay. Okay, thank you AK bro. Thank you. Bye Thank bye. you. Bye. தேங்க்யூ. அண்ட் பாய். அண்ட் தெர் இஸ் ஓகே, ஒரு நிமிஷம் ஹை ஹை. ஒரு நிமிஷம் கமெண்ட். ப்ரோ கொஞ்சம் லென்த்தா போகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் ஒரு நிமிஷம். கொஞ்சம் மற்ற ஸ்பீக்கர்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ். தேர் லாட் ஆஃப் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க ஈகரா பேசுறதுக்காக. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருங்க. 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருங்க. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. யப். லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட். ஸ்வேதா பேசுங்க. ஹலோ. யப். ஹை ஸ்வேதா. ஹாய் கம்மு, பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஹாய். கேக்குது. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்வேதா? நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பாரு ஃபேனு. அவங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே உங்களோட கனெக்ட் ஆனது வந்துட்டு ஓகே நீங்க வந்து உங்க அனலைசிங் ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சாஃப்ட்வேர்ல தான் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ வந்துட்டு நானும் சூப்பர் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து யோசிப்பேன் ஒரு சுச்சுவேஷன்ல. அதனால நீங்களும் அதே மாதிரி யோசிச்சுட்டு சூப்பர் இருந்தீங்க. அதனால வந்துட்டு அது எனக்கு ம் உங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பிளஸ் நீங்க வந்து ரொம்ப பாருவ நன்றி. டேக் கேர் பண்றது, அவங்க ம் கிட்ட உங்களுக்கு 0 ஈகோ இருக்கு. ஸோ ம் அது எல்லாமே வந்து ம் உங்கள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு, ம் உங்க 2 பேருக்காக தான் நான் லைவே பார்த்தேன். நான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால லைவ் பார்த்தேன். நைட்டு நீங்க தூங்குன அப்புறம் தான் நாங்க தூங்குவோம். எல்லாமே 90 டேஸ் உங்க உங்க ம் எப்படி சொல்றதுன்னா, உங்க லைஃப்ல நாங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க வெளில ம் வந்த அப்புறமா நாங்க ம் யாருமே வந்து நீங்க எப்படி சேடா இருந்தீங்களோ, நாங்களும் அதே ஒரு எமோஷனல் பிரேக் டவுன்ல தான் இருந்தோம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் உங்கள ஃபினாலேல ம் பார்த்த அப்புறம் தான் உயிரே வந்தது எங்களுக்கு. அந்த ரேஞ்ச் தான். சோ அதுதான். அப்புறம் ம் வந்துட்டு உங்களது நீங்க ரொம்ப வெர்சடைல் கம்மு. ஆக்டிங்கா இருக்கட்டும், நீங்க எல்லாமே வந்து அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க உள்ள. டான்ஸா இருக்கட்டும், உங்க ஆமா கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த டான்ஸ் மேரத்தான்ல நீங்க அந்த மினிட்ஸ், செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணீங்க இல்லையா? அது ம் எல்லாமே நீங்க ஆமா ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க எது பண்ணாலும் யூ வில் ம் எக்ஸல் இன் இட். டோன்ட் வரி. ஹேட்டர்ஸ் பத்தி எல்லாம் நீங்க ம் கவலையே படாதீங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு 1% ம் அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து நெகோஷியபிள், இட்ஸ் நெக்லிஜிபிள். யூ ஜஸ்ட் இக்னோர் தெம். நீங்க நிறைய ம் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ம் நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஐ எம் மாம் ஆஃப் ட்வின்ஸ். ம் எனக்கு டீனேஜ் பசங்க இருக்காங்க. ஸோ வந்து இந்த சூப்பர் மாதிரி இந்த கப்பல் அந்த கப்பல் அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அது வந்து பியோர் ஹேட்டர்ஸ் பண்ற வேலை. ம் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஓகே ஆஹ் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் தேங்க்யூ இருக்காங்க. தேங்க்யூ ஐ நோ பீப்புள் ஹூ திங்க் லைக் மீ. அண்ட் உங்களுக்கு வந்து ஓகே நீங்க பார்க்கவே பார்க்காதீங்கங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. நாங்க ஃபுல் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் நாங்க உங்க கூட நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். ம் நல்லா பண்ணுங்க. பிளஸ் நீங்க டைரக்டர் ம் ஆங்கிள்லயும் வந்து பண்ணணும் அப்படின்னு உள்ள சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதையுமே நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஆமா நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுங்க. ஆக்டிங் என் பண்ணுங்க. கதையே நிறைய இருக்கு. அதான் நான் யோசிச்சேன். ஆமா ஆமா என் கதையே நிறைய இருக்கு லைஃப்ல இருந்து. சீரியஸ்லி அதுவே வந்து உங்க கொஞ்சம் பிபி எடுக்கலாம் ஜர்னியே அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு ஐடியா. படமா கூட எடுங்க. நாங்க பாக்குறோம். கண்டிப்பா ஆக்சுவலி கண்டிப்பா அப்புறம் கண்டிப்பா. வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் த மோட்டிவேஷன். யா உங்களுக்கு ஜான் போத்தன் எப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்களோ, நீங்க வந்து இங்க இருக்கிற ட்விட்டர் ஃபேமிலிய வந்து நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. இனிமே வந்துட்டு இவங்களும் நம்ம லைஃப்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்க. ஃபார் யுவர் கண்டிப்பா பியோர் கண்டிப்பா. ரா இது ஃபார் யுவர் கேம். எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்க இதே மாதிரி இருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க மாறாதீங்க. நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். அது நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாற முடியல. நான் இப்படியே தான் இருக்கேன். Right. கண்டிப்பா கண்டிப்பா நான் மாற Yeah. மாட்டேன். ஹலோ Thank you so much. Thank ஹலோ you, AK Bro. தேங்க்யூ Thank தேங்க்யூ you. ஸோ மச். Thank you so much. தேங்க்யூ. ஹலோ So, யாரு? next வித்யா பேசுங்க. ஹலோ கேக்குதா கேக்குது. கேக்குதா சொல்லுங்க. ஹாய் வித்யா. ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு ஹாய் கம்ருதீன். தேங்க்யூ. ஹாய் வித்யா, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு வாய்ஸ் சூப்பர். கேக்குறது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஹ் தேங்க்யூ. நான் வந்து ஃபேன் ஒரு ஃபாலோவர் அப்படி சொல்ல மாட்டேன். யூ ஆர் ஒன் ஆஃப் மை யூனோ ஒரு ஃபேமிலி மெம்பரா ஒரு வெல்விஷரா தான் நான் உங்களை பாக்குறேன். ஸோ ரொம்ப பிபில நன்றி. இருந்துலாம் இல்ல, என்னோட கனெக்ட் ஸ்டார்டட் ஐ திங்க் சம்வேர் 3-4 years பேக்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா. இந்த ஓகே. எப்போன்னு எனக்கு தெரியல, பட் ஐ நோ கம்ப்ளீட்லி வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். இந்த நீங்கா நினைவுகள் இருக்குல்ல, தட் ஆமா அதுல ஆமா ஆமா. அதுதான் ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் இது பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஓகே. குட்டி பையனா 2020ல குட்டி பையனா அந்த வாட் இஸ் தட் மாதவம் மாதவன். மாதவம்ல இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே
கல்யாணம் காதலா அது whatever. அது எனிதிங் anything பட் but கல்யாணம். எல்லாமே பார்த்திருக்கேன். எல்லா இன்டர்வியூவும் நான் அவங்கள இது பண்ணிருக்கேன். ஓகே, சோ பேசிக்கலி ஐ எம் வெரி சூசி. நானும் ஐடி தான். So to introduce myself, I'm basically from Madurai, settled down in Bangalore initially, அப்புறம் சென்னைல இப்போ 20 Okay. plus years ஐடில இருக்கேன். ஓகே, ஓ அப்படிங்களா? so சூப்பர் சூப்பர் சூப்பர். okay 20 plus years இருக்கேன். So but நம்ம I mean it's not my passion. Okay, ஐடில நம்ம எப்படியும் வந்துட்டோம் and I'm traveling in that and I've achieved a lot of things. It's all fine. But என்னோட when I discovered myself later, my passion was different. And I also tried Okay. அது வந்து parallel-ஆ கொண்டு போக முடியுமான்னா ட்ரை பண்ணிருக்கேன். பட் எடுத்துட்டு போக முடியல. I wanted to actually get into எனக்கு ரொம்ப சோஷியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நானு. Okay. நிறைய விஷயங்கள் எங்க போனாலும் எந்த சூப்பர். லைக் 20 இயர்ஸ்னா நம்ம நிறைய டிராவல் பண்ணிருப்போம் இன்டர்நேஷனல் லெவல்ல. எங்க போனாலுமே ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்டிவா இருப்பேன். ஸோ ஐ டிஸ்கவர்ட் ஆஃப் லேட் மை டெசிஷன்ஸ் அட் ப்ரொஃபஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். யாரையும் இப்ப ஆப்வியஸ்லி அதுல வந்து நம்ம இந்த இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம நிறைய பேரை சாக் பண்ண மாதிரி அது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும்ல. பட் ரொம்ப இதுவா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம மெடிசனுக்கு நம்ம ட்ரை பண்ணேன் சின்ன வயசுல. நம்ம அது கிடைக்கல, போய் இன்ஜினியரிங் வராம ஐ குட் ஹவ் கான் ஃபார் லா. நம்ம நிறைய லா படிச்சிருந்தா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும். கண்டிப்பா உண்மைதான். லா வந்து பேசிக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். சோ அப்ப நான் லா பேரலல்ல படிக்க ட்ரை பண்ணேன். ஓகே, படிச்சு ஃபர்ஸ்ட் இயர் எழுதியாச்சு. செகண்ட் இயர் வந்து என்னால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஓகே, சோ சம்வேர் டவுன் தி லைன் என்னால முடியல. அட்டெண்டன்ஸ் 75% அங்க வேணும். இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நம்ம அந்த ரூல் உங்களுக்கும் தெரியும், பொறுப்பு நம்ம அந்த லெவல்ல இருந்துட்டு when we are leading everyone we cannot just லீவ் எடுத்துட்டு அப்படி இருக்கிற மாதிரி முடியாது இல்லையா. சோ அந்த டைம்ல அது கிவ் அப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ உங்களை ஒரு அந்த மாதிரி ஒரு that's the first connect I think it happened. ஓகே, இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஐடில இருந்து வந்துட்டு ஒரு கட்ஸோட வந்து இந்த மாதிரி அண்ட் தி பேக்ரவுண்ட் ஆல்சோ ரைட் லைக் இந்த மாதிரி எனக்கு அது அம்மா அப்பா நல்ல சப்போர்ட் எல்லாமே இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அது ஒரு தைரியமா வந்து இது பண்ணிட்டு யூ ஆர் ஃபாலோயிங் யுவர் பேஷன். உங்க பேஷனை நோக்கி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து தைரியமா வைக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய தைரியம் வேணுங்க அதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் வந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க நினைவுல, ஸ்பெஷலி the screen இதுலயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இவங்களும் நல்லா பண்ணிருப்பாங்க அதுல. உங்க பேரு அவங்க பேரு லட்சுமி பிரியா நல்லா பண்ணிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இது. சோ அதுக்கப்புறம் நான் எல்லாமே பாத்திருக்கேன். உங்க இன்டர்வியூஸ் ஒண்ணு விடாம ஐ நோ வாட் கேன் சே நம்ம நான் யாரையும் அவ்வளவு எல்லாம் இது பண்ண முடியாது. கொஞ்சம் சாரி டு இன்டரப்ட். ஆமா கொஞ்சம் ஷார்ட். So okay, I'll summarize it. Okay, so that is the thing. So இப்ப எனக்கு வந்து இப்ப நீங்க திடீர்னு மகாநதி வந்து ஓகே, பட் ஐ வாஸ் நாட் சோ ஹாப்பி. அங்க வந்து உங்க மாஸான ஒரு பர்சன் உங்களுக்கு கொடுத்த ரோல்மே சரி. அதுக்கப்புறம் நிறைய சுவாமிநாதனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணதெல்லாம் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அப்பதான் எனக்கே புரிஞ்சு அந்த பையனை விட உங்களை அந்த பையனும் வந்து பேசிக்கலி நான் ரெண்டு ஜோனர் தான் பார்ப்பேன். ஒன் வந்து ரொமான்ஸ் ஆர் சோஷியலா ரொம்ப ஸ்ட்ராங் ஏதாவது மெசேஜ் இருக்கணும், அந்த ஜானர்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். சோ அவர் முன்னாடி நடிச்ச அந்த வாட் இஸ் இட் காட்டக்கென வெளியெல்லாம் பாத்திருக்கேன். பட் ஸ்டில் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணதெல்லாம் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் வாட்சிங். இது பண்றதுல இப்போ ஹீரோஸ் வந்து நிறைய வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ வந்து குமரன் எப்படின்னா மகாநதி குமரன் எப்படின்னா லைக் உங்க வீட்டுல ஒரு பையன்ற மாதிரி ஒரு கேரக்டர். இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல்லான போர்ட்ரேயல் அது. அதனாலதான் அந்த கேரக்டர் நான் சூஸ் பண்ணேன். ஆமா ரொம்ப நல்ல ஜர்னி. அண்ட் சுவாமிநாதன் இஸ் லைக் மை பிரதர். அவரு லைக் ரொம்ப அம்மா டெத்து அப்போ அவர் தான் வந்தாரு டீம்ல இருந்து வந்துட்டு லைக் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் வித் மீ டில் கிரெமேட் பண்றோம்ல அந்த இடத்துல கூட வந்து ஹி வாஸ் தேர் அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஹிம். இஸ் லைக் மை பிரதர் ஒன்லி. ஆமா ரொம்ப ரெண்டு பேர் பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும். நல்ல மனிதன். அது அது வந்து என்னன்னா அது நான் அப்படி பார்க்க மாட்டேன். நாங்க ரெண்டு பேருமே எப்படின்னா
அது நான் அதனால தான் அங்கே வாண்டட் டு மூவ் டு சம்திங் லைக் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ட்டு. அதனால தான் எனக்கு அது அமைஞ்சது. நான் எனக்கு அதே மாதிரி ஹீரோவா நல்லபடியா போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேலஞ்ச் டெஃபினெட்லி. இருந்திருக்காதுல்ல. அது உங்க நம்ம இன்டர்வியூல growth சொல்லிருப்பீங்க ஆகணும்னு நீங்க. எனக்கு தோணி இருக்காது. இன்டர்வியூலயே சொல்லிருப்பீங்க நீங்க. ஆமா, இப்போ உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா தான் அது வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணி நீங்க அப்படியே லைஃப்ல அதை வச்சு மேல போயிடணும். ம், ம், ம். கஷ்டம் வருதுன்னு அதை நீங்க அப்படி அந்த மாதிரி பார்த்துடணும். ஓகே, எதுவுமே ஃபிளாட்டா இருக்கு, ஏறி புடிச்சு போறதுக்கு ஒரு கிளையும் இல்ல, ஒரு கல்லும் இல்லைன்றப்போ அதை நீங்க அப்படி பார்த்துடணும். எனக்கு ஆனாலுமே வந்து மீ சுவாமிநாதன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நம்ம ஷேர் பண்ணோம், பிரதர்ஹுட் நல்லா ஷேர் பண்ணோம். அண்ட் நான் இப்போ வந்து நான் ஐம் நாட் இன் கான்டாக்ட் வித் எனிபடி, பிகாஸ் நோ பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு அது போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா இவ்வளோ தூரம் கடவுள் கொண்டு வந்துட்டார்ல, இதுக்கப்புறமே கடவுளே கொண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி. நான் பெருசா வந்து நான் ஐம் வெரி ப்ரைவேட் ஒன்லி. சும்மா வீட்டில் தான் இருக்கேன். இந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், மூவி ஆஃபர்ஸ் ஏதாவது பேசிட்டு இருக்கேன். growth ஃபுல் growth. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், சில இந்த டே வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே அதுதானே நம்மளுக்கு எல்லாமே, நம்ம அதுக்கு தானே ஆசைப்பட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் லிவிங்ன்ற மாதிரி, ரேதர் தேன் யூனோ ஒர்க்கிங். ஜஸ்ட் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா என் வாழ்க்கையை வாழ்றதே வந்து சினிமாக்காக தான் நான். ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு இப்போ. சூப்பர் கமரு. ஆக்சுவலா நீங்க வந்து பிக் பாஸ் உள்ள வந்தது எனக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக் தான். ஐயோ இவ்வளவு ராவா இப்படி இருக்கிற பர்சன் நீங்க கண்டிப்பா அவ்வளவு ப்ரெப் எல்லாம் பண்ணிட்டு ம். வரணும் இதுக்கெல்லாம். எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அதே ஐயோ, மாதிரி எனக்கு ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் நான் பார்த்தேன். என்னையே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக ம், நான் ஆல்சோ ஐ வாஸ் பிஸி, சோ நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்க்கவே இல்ல. ம், தங்க ஒரு ஒன் ஃபைன் ம், டே ஷி கால்ட் அண்ட் டோல் மீ இந்த மாதிரி ரெட் கார்ட் கொடுத்துட்டாங்க. ம், அண்ட் ஷி பாருவோட பயங்கர ஃபேன் அவ. ஓகேவா? ம், ஆப்வியஸ்லி ம், அவங்களோட ஃபேன் அந்த அவங்களுக்கு திட்டத்தானே செய்வாங்க. பயங்கரமா திட்டும்போது நான் சொன்னேன் அவங்க கேம் ஸ்பாயில் பண்ணதெல்லாம் நான் வந்து ஐ டோல் நோ நோ நான் அவளை பயங்கரமா இது இப்போ பண்றேன். நீங்க என்ன நான் திட்டலையா? எங்க திட்டுனேன்? என்னங்க என் நேத்து தங்க சொல்றாங்க அவங்க வந்து பாரு இல்ல இல்ல ஃபேனு. இல்ல இல்ல அந்த வடிவேல் சொல்லுவார்ல, என்னங்க போன வாரம் அடிக்க வர நீங்க வரவே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து இல்ல இப்பெல்லாம் இல்ல இருக்கு. ஓகே, இது ஒரு நான் எதுவுமே ஆமா. பார்க்கல. ஏன்னா அது ஒரு நம்ம அதுக்கப்புறம் தேர்ட் வீக் மேல எதுவுமே ம், பார்க்கல. பட் நான் ஸ்ட்ராங்லி டோல்ட் ஹர் ஐ நோ திஸ் பர்சன். ம், இவர் எப்படின்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியும். அவரு கனெக்ட் ஆயிருக்காருன்னா ம், டெஃபினெட்லி ஹீல் டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நீங்க இன்டர்வியூலயே கிளியரா சொல்லிருப்பீங்க என்னோட அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து லவ் இவெல்லாம் இல்ல, ம், மேரேஜ் தான் ஸ்ட்ரைட்டா சொல்லிருப்பீங்க தானே. அந்த நெவர் ம். ஆமா எல்லாமே ஆமா தெரியும். சோ நான் ஆமா. அவர்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரிலாம் இருக்காது, நான் ஐ கம் பேக் டு யூன்னு சொன்னேன். அப்புறம் இப்ப வந்து அவங்க சொன்னாங்க நீ சொன்ன ம், மாதிரிதான் கரெக்டா தான் இருக்கு. அவ கடுப்புல இது விஜய் டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்னி ஹாட் ஸ்டார் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டான். அவ்வளவு அன்பு பாரு மேல. ஓகேங்களா? ம், சோ அதுக்கப்புறம் எனக்கு உங்களே தெரியும்ல. சோ அந்த மாதிரி சோ அண்ட் யூ மேட் மீ ரியலி ப்ரௌட். ஓகே, நான் சிஸ்டர் அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட் நிறைய பேர் பண்றாங்க. வெயிட் ப்ளீஸ் ஸோ பண்றாங்க. பண்ணி கொடுங்க. சோ கொஞ்சம் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐ நியூ தீஸ் பீப்புள் ஓவர் ஹியர். நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி கீதா, மஹிமா, பிரியங்கா இவங்க அந்த அன்புதன் ஸ்பேஸ் தான் எனக்கு ரொம்ப நியூட்ரலா இருக்கும். நான் அவங்க இதுல தான் கொஞ்சம் பேசுவேன். சோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் சோஷியல் மீடியா எல்லாமே இது பண்ணி எல்லாமே அனலைஸ் பண்ணி நானும் ஒரு இன்ஃபுளுன்ஸ்க்கு வந்துட்டு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ கம்ரு. நானும் உங்க அக்கா மாதிரி தான். ஓகே, சோ ஒன் ஆஃப் யுவர் சிஸ் மாதிரி தான். எனக்கு ஆப்வியஸ்லி ஒரு உள்ள வந்து ஆமா நீங்க ஒரு அந்த கேம்ல வேணா தோத்துருக்கலாம், பட் யூ ஒன் on the other side a lot of things. ரைட் Okay, ரைட். so I தேங்க்யூ. wish you all the தேங்க்யூ very best. வித்யா. நான் இன்னொரு ஸ்பேஸ்ல நீங்க வரும்போது I would like to talk to you. மதுரைக்கு கண்டிப்பா now you are associated ம், with Madurai. Definitely you have to visit my home. ம். Okay, உங்களுக்கு ஒரு விருந்தே வைக்கணும்ன்றது தான் என்னோட கண்டிப்பா இது. கண்டிப்பா கண்டிப்பா நான் விசிட் மதுரை தேங்க்யூ. Definitely. டெஃபினெட்லி. That's it. தேங்க்யூ. All the தேங்க்யூ. very best, Gabriel. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வித்யா, நைஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. தேங்க்யூ. நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவர் and a friend of mine, Imad, has visited. We are connected from season 6. Hi, Imad, bro. ஹாய் From ஹாய் Dubai. வணக்கம். ஹாய் கம்ருதீன். ஹாய் இமாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இன்று இரவு முதல் நோன்பு இருக்கிறதோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு நைட்ல இருந்து Yeah. ஸ்டார்ட் பண்றோம். சூப்பர் ஸோ சூப்பர். ரமதான் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரமதான் கரீம். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கம்ருதீன். தேங்க்யூ. அண்ட் இந்த நான் வந்து எல்லா சீசனும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இந்த சீசன் நான் ரிவ்யூ பண்ணல. ஓகே. பட் இருந்தாலும் ரிவ்யூ பண்ணாமலே நான் வந்து உங்களோட பிஆரா இருந்திருக்கேன். அப்போ பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பெட்டி கொடுத்தீங்க.
அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் வெட்ட வெளிச்சத்துல கொஞ்சம் சொல்லிடுங்க. இல்ல 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 ஓகே, உங்க கொஸ்டின் சரியா எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்றீங்களா? கேக்குதா கமருதீன்? இப்ப சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த சீசன் ரிவ்யூ வந்து செய்யல நான் ஆக்சுவலா. ஓகே, ஓகே. பட் இருந்தாலும் ம். நான் வந்து உங்களுக்கு பிஆரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் ஐயோ வெளிப்படையா நான் சொல்லிட்டீங்களா? நான் எதுவுமே நீ அதாவது மக்கள் தான் வந்து பிஆர் அப்படின்னு, ஃபேன்ஸ் தான் பிஆர். அது இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் அப்படியா? ஆமா ஆமா எனக்கு ம். கொடுக்கலாம் எதுவுமே இல்லைன்ட்டு தான் நான் பிக் பாஸே வந்தேன். ஓகே, ஆமா. ஏன்னா அது எப்படி ஆச்சுன்னா என்னோட ஃபுல் நேம் வந்து இமாதுதீன். ஓகேவா? ஓகே ஓகே ஸோ கமருதீன் அப்படிலாம் போட்டு பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்களா? பட் ஆமா, சூப்பர் சூப்பர். பட் எனிவே, ஸோ யூ வேர் ரியல் அண்ட் தேங்க்யூ. மோர் ஓவர் ஒரு இது மொத்தம் எத்தனை 9 சீசன் முடிஞ்சிருக்கா? ஒரு ம் சீசன்ல வந்து 20 பேருன்னு வச்சுக்கிட்டா ம் ஒரு 180 பேர் இருப்பாங்க. ஆ இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனது, ரைட்டா? ஆமா. ஆவரேஜா. ம் ஸோ அதுல எத்தனை பேர் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு நீங்க வந்து எல்லாத்துட்டையும் கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா பிக் பாஸ் பாக்குறவங்க மூச்சு விடாம சொன்னாங்கன்னா ஒரு 20 பேரை சொல்லலாம், 25 பேரை சொல்லலாம். ம் ஓகே, ம் ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்கள ஞாபகம் ஆமாப்பா, அந்த சீசன்ல இவர் இருந்தாரு, இந்த சீசன்ல இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ம் அதுக்கு தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த ம் ரெஜிஸ்டர் செய்யற லெவலுக்கு நீங்க விளையாடிட்டீங்க நன்றி நன்றி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தேங்க்யூ. மென்மேலும் இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ம் உங்களை வந்து மேக்கர்ஸ் வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ யூ வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவாக எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. கண்டிப்பா ஏன்னா உங்க கண்டிப்பா. ரெட் கார்டு கொடுத்த அன்னைக்கு நான் வந்து பகிரங்கமா நான் வந்து எப்படி அதை நான் பேசினேன் அப்படின்னா, ம் இது வந்து டிஆர்பி ஸ்டண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருந்தேன். அது ம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஓகே, ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா 2 ஆடியோ லான்ச் போயிட்டு இருந்தது அது ம் அதே நாள். ம் ஸோ அதனால இது வந்து ஏன்னா உலக அவங்களே போட்டாங்க. அதாவது ம் ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி ம் இந்த எபிசோட நாங்க வந்து இன்னொரு வாட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆமா. சண்டே அன்னைக்கு மறுபடியும் அந்த ரீடெலிகாஸ்ட் எபிசோட போட்டாங்க. பண்ணிருந்தோம். ஆமா. ஸோ அப்போ இது வந்து இட் கிளியர்லி ஷோஸ் தட் இட் இஸ் அ டிஆர்பி ஸ்டண்ட் அப்படின்னு. ம் ஸோ பீப்புள் ஹூ நோஸ் மச் மோர் அபவுட் இன்சைட், அப்புறம் ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆனவங்களுக்கு தே நோஸ் இட்ஸ் அ டிஆர்பி ஸ்டண்ட் அப்படிங்கிறது ம் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. ம் ஸோ அதனால இதெல்லாம் யோசிச்சு நீங்களாம் மனசு விட்டுற மாட்டீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் பார்த்தேன் உங்கள் போஸ்ட்ல நிறைய பார்த்தேன். உங்களுக்கு பயங்கரமான வரவேற்புல இருந்தது ஆவடியில், செஞ்சியில், ம் எல்லா இடத்துலையும். ஸோ யூ ஹாவ் யுவர் ஓன் சர்க்கிள், யூ ஹாவ் அ குட் ஃபேன்ஸ் நவ். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி எப்படி கொண்டு போகணுமோ ம் நீங்கள் கொண்டு போயிட்டு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கண்டிப்பா சரியா? இம்மாத், கண்டிப்பா. அந்த அதான் எல்லாமே இந்த டைம் அண்ட் டெஸ்டினி, the universe, everything will take me to the place where I'm deserve to be. அதான் நான் நினைக்கிறேன். I'm just going with the flow like water மாதிரி நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லாமே வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறேன். Thank you for reviewing me and thank you for the words. One of the நான் இவரு I'll be a remembered contestantன்றப்போ கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. Thank you for the wish. Thank you so much. ஷோர் ஷோர். ம் அப்புறம் வாய்ப்பளித்த ஏகே உங்களுக்கு நன்றி ஏகே. தேங்க்யூ ம் தேங்க்யூ நன்றி மார். நன்றி. தேங்க்யூ கமருதீன். ஆல் தி தேங்க்யூ. பெஸ்ட். தேங்க்யூ மார். ரம்தான் கரீம். அடுத்தது வனு பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஹாய் வனு, எப்படி இருக்கீங்க? உங்க மியூட் ஆயிட்டீங்க. ஹலோ, யப் யப் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஹாய் 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 கம்ருதீன், எப்படி இருக்கீங்க? ஹாய். நல்லா இருக்கேன் மனு, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் மகாநதியில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எண்ணத்தின் வரிகள் பேஜ். ஓகே. நம்ம மீட் பண்ணிருக்கோமா? இல்ல, இல்ல இன்ஸ்டால நம்ம நீங்க நம்ம பேசியிருக்கோம் அப்பப்போ. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட நான் அப்பத்துல இருந்து மகாநதியில இருந்து ஃபாலோ பண்ணனால நிறைய குவாலிட்டிஸ் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும். நீங்க வந்து எப்படி ஒரு ஒரு ம் பீப்புள கேர் பண்றது, ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க போய் ஒருத்தவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்றது, உங்களை ஒரு பர்சனை வேல்யூ பண்றது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம் அப்போ அந்த ஒருத்தவங்க ம் பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக போய் நிக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. எந்த இடமா இருந்தாலும் நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் நின்னு அவங்களுக்காக பேசுற விஷயம், அதெல்லாம் ரொம்ப ம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம்
அதுதானே ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி அதுதான் உங்கள இன்னும் நெறைய பிடிக்க வச்சது. அப்புறம் ரொம்ப புடிச்ச மொமெண்ட்டா எனக்கு பிக் பாஸ்ல எது தோணுச்சுன்னா, நீங்க வந்து அந்த சூப் மாப் டாஸ்க்ல வந்து வின் பண்ணதுக்கப்புறம், அந்த பிரியாணி வந்துரும். பிரியாணி வந்ததுக்கப்புறம் நீங்க மட்டும் அந்த டீம் மட்டும் சாப்பிடாம, நீங்க வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்க வந்து மித்த எல்லாரும் போய் கூப்பிட்டு, "ஒரு வாயாவது சாப்பிடுங்க வாங்க" அப்படின்னு சொல்லி அந்த பாசம் இருக்குல்ல, அத காட்டுற விஷயம். அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட விடாம போய் திரும்பியும் ஒரு பிளேட்ல எடுத்துட்டு போய் ஒரு வாய் வாங்கிக்கோங்க. அந்த மாரி அந்த வே ஆஃப் கேரிங் த பீப்பிள் லைக் நீங்க ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு பெர்சன்ங்கிறது ரொம்ப தெரிஞ்சது. அப்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா, வேற என்ன உங்கள ஹைலைட்டா இந்த பிக் பாஸ்ல உங்கள ஹைலைட் மூமெண்ட்ஸா எனக்கு எது தோணுச்சுன்னா, அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து எந்த கேரக்டர் எடுத்தாலும் தி வே யூ எம்போடி த கேரக்டர் யூ பெர்ஃபார்ம் ரைட். ஒரு பிராங்க் அப்படின்னா, அந்த பிரவீன் கூட ஒரு பிராங்க் நடந்துச்சு. அந்த பிராங்க் விஷயமா இருந்தாலும் கூட, அந்த வீக்கெண்ட் வரைக்கும் நீங்க அத எடுத்துட்டு போய், அந்த கேரியிங் த கேரக்டர் வித்தவுட் எனி ஸ்னீக்ல அது வந்து செம சூப்பர். அப்புறம் அந்த டெமோ கேரக்டர்லயும் கூட நெறைய இன் பிட்வீன் நெறைய நமக்கு வந்து கேரக்டர் விட்டு வெளிய போற மாரி மொமெண்ட்ஸ் நடந்திருந்தாலும், ஃபைட்ஸோ இந்த மாரி எது நடந்திருந்தாலும், நீங்க அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் அப்படியே வச்சு அத மெயின்டெயின் பண்ணி கொண்டு போனது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லைக் த வே யூ ஹவ் யூ பெர்ஃபார்ம் த கேரக்டர் அது வந்து எவ்வளோ தூரம் உங்களால மெயின்டெயின் பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் கன்ஃபார்ம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ அப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து எப்படி ஒரு அந்த டீனேஜ் பாயா